ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் வளர்க்கும் செல்லப்பிராணிகளான பூனைகள் மற்றும் நாய்கள், இவற்றிற்கு உணவளித்து வளர்க்கும் அனைவரும் மனித தெய்வங்கள் என்று கூட சொல்லலாம். அந்த சிறு உயிர்களை பாதுகாத்து வளர்க்கும் நாம் அதற்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க இப்ப ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போகலாம். முதல் கடமை அதற்கு சரியான நேரத்தில் உணவளிப்பது. பூனைகள் பசித்தால் மட்டுமே நம்மிடம் வந்து கத்தி உணவு கேட்கும். அந்த பசி நேரத்தில் அவைகளுக்கு உணவளிப்பது நமது முதல் கடமை. இவ்வாறு உணவளிக்கும் போது அதன் மனதில் தோன்றும் நிம்மதியும் அதன் கண்களில் தோன்றும் நன்றியுணர்வும் நம்மை மகிழ்விக்க கூடியவை. அதற்கு பசி நேரத்தில் உணவளிக்காமல் நாம் அதை அலைக்கழிக்கும் போது அவை நம்மீது வெறுப்பாகின்றன. தொடர்ச்சியாக இவ்வாறு உணவு கிடைக்காமல் இருக்கும் போது அவை நம் வீட்டை விட்டு சென்றும் விடுகின்றன. எனவே நம் தகுதிக்கு தகுந்தாற்போல் அது விரும்பும் ஏதோ ஒரு உணவை அதற்கு கொடுத்து விட வேண்டும். இரண்டாவது கடமை அவை தங்க தூங்க வீட்டில் இடவசதி செய்து கொடுப்பது. சாப்பிட்ட பிறகு பூனைகள் அதிக நேரம் தூங்க ஆரம்பிக்கும். எனவே அவை ரெஸ்ட் எடுக்கவும் தூங்கவும் நம் வீட்டில் அதிக வெளிச்சம் இல்லாத அறையை ஒதுக்கி கொடுத்துவிட வேண்டும். இவ்வாறு செய்வதால் அவை அங்கு சென்று பல மணி நேரங்கள் தூங்கிவிடும். இவ்வாறு தூங்குவது அதற்கு வேட்டையாடவும் நன்கு செயல்படவும் உத்வேகத்தை அளிக்கும். மேலும் அவை தூங்கும் போது அதிக சத்தங்களும் போடக்கூடாது. மூன்றாவது கடமை பூனைகளுடன் விளையாடுவது. விளையாடுவது, சண்டை போடுவது போன்ற விஷயங்கள் பூனைகளுக்குள் அவ்வப்போது நடக்கும். அவை மனிதர்களுடனும் விளையாடும். அவை குட்டியாக இருக்கும் போது இந்த செயல்களில் அதிகம் ஈடுபடும். பெரிதாக ஆக இதில் மந்த நிலை காணப்பட்டாலும் இந்த செயல்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். பூனைகளுடன் விளையாட நமக்கு நேரமில்லாத போது அதற்காக விற்கப்படும் விளையாட்டு பொருட்களை நாம் அது இருக்கும் இடத்தில் போட்டு வைக்கலாம். இவ்வாறு போட்டு வைத்தால் அவை அதில் விளையாடி கொண்டு இருக்கும். பிறகு அப்படியே தூங்கியும் விடும். இதனால் அவை மகிழ்ச்சியாகவும் இருக்கும். நான்காவது கடமை அதை தனியாக விட்டுவிட்டு அதிக நாட்கள் வெளியூர் செல்லாமல் இருப்பது. நாம் நம் வேலைகளுக்காக வெளியே செல்ல வேண்டி வரும் போது எப்போதும் வீட்டில் ஒருவராவது செல்ல பிராணிகளை பார்த்து கொள்ள இருக்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் எல்லோரும் சென்றுவிட்டால் அதற்கு உணவு கிடைக்காது. அது தனிமையில் மிகவும் ஸ்ட்ரெஸ் ஆகிவிடும். அவ்வாறு அனைவரும் வெளியே செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் அதற்கு தேவையான உணவு, தண்ணீர், லிட்டர் பாக்ஸ் போன்றவற்றை சரியாக வைத்துவிட்டு ஓரிரு நாட்களில் வீடு திரும்பி விடுவது மிகவும் நல்லது. ஐந்தாவது கடமை மிகவும் முக்கியமான கடமை. எப்பொழுது இந்த உயிர்களை நாம் வளர்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுதே அதன் முழு பொறுப்பையும் நாம் ஏற்க ஆரம்பித்து விட்டோம் என்று அர்த்தம். எனவே இறுதி காலம் வரை அதை பாதுகாத்து வளர்க்க வேண்டிய கடமை நமக்கு உள்ளது. ஆசைக்காகவும் குழந்தைகள் விளையாடுவதற்காகவும் சில நாட்கள் இந்த ஜீவன்களை வளர்த்துவிட்டு அது உணவு கேட்கிறது, பூரி விடுகிறது, கடித்து விடுகிறது, ஆங்காங்கே மோஷன் யூரின் போகிறது என்று அதை நம் வீட்டில் இருந்து எப்பொழுதும் விரட்டவே கூடாது. அவ்வாறு செய்வது மிகவும் பாவமான செயல். நாம் அவைகளை பழக்கும் விதத்தில்தான் அவை நம்மிடம் நடந்து கொள்ளும் விதமும் இருக்கும். எனவே நாம அதுகிட்ட ஸ்மூத்தா நடந்துகிட்டா அதுவும் நம்மை பூரவோ கடிக்கவோ செய்யாது. மோஷன் யூரின் போக வெளியே செல்ல பழக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா ஒரு லிட்டர் பாக்ஸ் வீட்டில் வைத்துவிட வேண்டும். பசிக்கும் நேரத்தில் உணவு மட்டும் போட்டால் போதும். நம் குடும்ப உறுப்பினர்களில் ஒருவராகி விடுவர் இந்த குட்டி செல்லங்கள். அடுத்ததா ஆறாவது கடமை என்னன்னு பார்த்திடலாம். மனிதர்களைப் போலவே செல்ல பிராணிகளுக்கும் நோய்வாய்ப்படும் அபாயம் உள்ளது. அந்த நேரத்தில் அவற்றை வெட்டினரி டாக்டரிடம் காண்பித்து உரிய தீர்வு காண்பது மிகவும் முக்கியம். அதற்கு காயங்கள் ஏற்பட்டாலும் டாக்டரிடம் காண்பித்து அதை சரியாக்க வேண்டும். இதனால் அந்த குட்டி உயிர்களின் ஆயுட்காலம் நீடிக்கப்படுகிறது. என்ன வியூவர்ஸ், நீங்கள் வளர்க்கும் செல்லப்பிராணிகளிடம் நீங்கள் இந்த 6 கடமையை சரியா செய்றீங்களா இல்ல ஏதாவது மிஸ் ஆயிருதான்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.